தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் ஓட்டின் மூலமாகத்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது தரவுகள் கிடைத்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட தரவுகளை வைத்து பார்க்கப்படும் பொழுது எங்களால் அவர்களுக்கும் அவர்களால் எங்களுக்கும் பயன் கிடைத்திருக்கிறது. நீங்க அப்படித்தான் பார்க்கணும். இப்ப நாங்க அவர்களை சேர்ந்து தான் இருக்கிறோம், அவங்களை சார்ந்து நாங்கள் இருக்கல. சொல்ல புரிய நினைக்கிறேன். சேர்ந்து இருப்பது வேற, சார்ந்து இருப்பது என்பது வேற. நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஒரு மாநாடு நடத்தணும்னா சாராயத்தை கொடுக்கணும், ஒரு மாநாடு நடத்தணும்னா 1000 ரூபா கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், அப்போ தான் வருவாங்க. அப்புறம் நாங்கள் அப்படி இல்லையே, பல லட்சம் பேரை நாங்கள் திருச்சியில் மாநாட்டு நடத்தி நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுதான் அமைப்பாய் திரண்டோம். இப்போ நீங்கள் சொன்னது போல தேர்தல் அங்கீகாரத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். அப்போ அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் அடைந்து விட்டோம், இனி அதிகாரத்தை வெல்லுவோம். கட்சியில தனி தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னா பொது தொகுதி கொடுக்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய குரல் இல்லை, எங்களை நீங்க ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்றது நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காலங்கள்லாம் ஒரு மோசமான காலகட்டங்கள் தான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் அங்கீகாரம் அடைந்து விட்டோம். இனி பாருங்க, அதான் நான் சொல்கிறேன்ல, ரன்வேல போகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. மேலே பறந்துட்டோம்ல, அப்போ பறந்துட்டோம்னா நீ எல்லாமே சிறப்பாக தான் அமையும். கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மேபி ஃபியூச்சரில் ஏதாவது. விஜய் கூட 2 பேருக்குமே பாராட்டு சொல்லியிருக்கிறார். அவரும் அரசியலுக்கு வருகிறார். அப்போ விஜய், எழுச்சி தமிழர், சீமான், இன்னும் ஏனைய கட்சிகள் எங்கள் தலைமையில் கூட ஒருங்கிணைக்கலாம். அவர்கள் கூட அவர்கள் எழுச்சி தமிழரை முதல்வராக கூட அறிவிக்கலாம். இப்போ நாங்கள் நினைச்சோம்னா எல்லா தொழிலும் நிற்க முடியும், எல்லா தொழிலுமே ஓட்டு வாங்க முடியும். இப்போ 8 விழுக்காடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன 8 விழுக்காடு, இது என்ன 11 விழுக்காடு, இதை விட கூட வாங்க முடியும். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் எங்களுடைய சார்பா. நன்றி, மிக்க நன்றி. ஒரு நீண்ட ஒரு போராட்டம், ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமாக, 10 ஆண்டு தேர்தல் புறக்கணிப்பு, 25 ஆண்டுகள் தேர்தல் பங்களிப்பு, இந்த மாபெரும் இந்த யுத்தத்தில் பல அவமானங்கள், பல சூழ்ச்சிகள், பல துரோகிகள், இப்படி பல விஷயங்களை கடந்து எங்கள் தலைவர் இன்று கட்சியை ஒரு அங்கீகாரம் என்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எங்கள் தலைவர் மேலே கொலை மிரட்டலாம் நடந்திருக்குது, கொலை தாக்குதலாம் நடந்திருக்குது. அவர் நெஞ்சிலே 4-5 பேர் கல்லை விட்டுலாம் எரிஞ்சிருக்கிறாங்க. உசிலம்பட்டியில் மூப்பனாரோடு சேர்ந்து ஊர் நடத்தும் பொழுது, ஒரு முறை கடலூர்லேருந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திரும்ப இடத்துக்கு போகும்போது வெடிகுண்டு வீசுவதற்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க. மதுரையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தீர்த்து கட்டுவதற்காகவே பல ரவுடி கும்பல்கள்லாம் சதி வேலையெல்லாம் செய்தாங்க. இப்போ கூட சில மாதங்களுக்கு முன்னால் கூட ஆர்எஸ்எஸ் கும்பல் இவர் எப்படியாவது ஏதாவது செய்யணும் அப்படிலாம் முயற்சி பண்ணாங்க. இப்போ இந்த இடங்களெல்லாம் தாண்டி இன்றைக்கி கட்சி அங்கீகாரம் அடைந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமா 35 ஆண்டு காலம் கழிச்சு இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் வருது இல்லை? நாம் தமிழர் கட்சி வெறும் 14 ஆண்டுகள்லேயே அந்த ஒரு அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க. உங்களுக்கு ஏன் இந்த 35 ஆண்டு காலம் அப்படின்ட்டு? முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டுக்குரியது. ஆனால் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், அது ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு தான், நிரந்தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை இப்போ 8க்கு மேலே வாங்கிட்டாரு, அங்கேயே அடைந்துட்டாரு. இந்த ஓட்டு கடைசி வரைக்கும் அவர் பக்கம் நிற்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டுக்கிறீங்களேன், எனக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு குரூப் திரிவாங்க எப்பயுமே. இதுக்கு அதாவது யதார்த்தம் தெரியாமல் அரசியலில் என்றைக்குமே யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது புரியாத ஒரு கும்பல், ஒரு குரூப்பு பள்ளிக்கூடங்கள் காலகட்டங்கள்லேருந்து அப்படியே காலேஜுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே தெரிவாங்க. அந்த ஓட்டுக்கள் விழுந்திருக்கிறது. அதுக்காக நான் குறைத்து மதிப்பிடவில்லை, யதார்த்தத்தை நான் சொல்லிடுறேன், நீ தப்பாக எடுக்க வேண்டாம். அப்போ அது உண்மையிலே மகிழ்ச்சி தான். பட் அதை அவரால் பாதுகாத்து வைக்க முடியுமா? இப்போ நம்ம கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன், அவர் கூட போன முறை 4 விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா? அது எப்படி வாங்கினாரு? அது எப்பயுமே கிடைக்கும். ஏன் அதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் கூட வாங்கியிருந்தார்ல? ஏன் அதற்கு முன்னால் பாமக கூட வாங்கியிருந்துச்சுல? ஆனா நீங்க சொல்ற விஜயகாந்துக்கோ இல்ல கமலுக்கோ முதல்ல கிடைச்ச அந்த வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து வெற்றியோ இல்ல வாக்கு சதவீதமோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்துல சரிஞ்சிருக்குல்ல. சீமானை பொறுத்த வரைக்கும் சரியில்லையே. ஆரம்ப காலகட்டத்துல முதல் தேர்தலை சந்திச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணிசமா 1% 2% உயர்ந்துட்டு தானே. இல்லை, அதை நாங்கள் பாராட்டுகிறோம். நான் ஒன்றும் அதுக்காக நான் இது சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேன். இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதை தாண்டி அவர் தனது ஓட்டுக்களை அப்படியே வச்சுருந்தாருன்னா சிறப்பு தான். பட் அது அப்படி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விகள் இருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.
அவர் அப்படியே செயல்படுவார் என்று. ஆனா நீங்க வந்து இத எப்படி கம்பேர் பண்றீங்கன்னா, மலைக்கும் மகுடு இருக்குல்ல, மடுகு மடுகு அந்த மாங்காய் கொட்டை. அதுக்கு நீங்க கம்பேர் பண்ற மாரி கம்பேர் பண்றீங்க. அந்த சூழ்நிலை எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு சூழ்நிலை இது மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா நிச்சயமாக அவர்கள் அங்கீகாரம் அடைவார்கள். மாற்று கருத்தே இல்ல. பட் எங்களுடைய இது அப்படி இல்ல. நாங்க வந்து சாதிய வந்து இன்னைக்கு நேத்து உருவாகுனதல்ல. 2000 ஆண்டு காலமாக சாதி இங்க இருக்குது. அதை எதிர்த்து போராடுகிறோம். எங்களுக்கு சம்மந்தமே இருக்காத எதிரி வருவான். எங்கள பார்த்துருக்கவே மாட்டாய்ங்க. விடுதலை சிறுத்தைகள், சங்கத்தமிழன் யாருன்னு தெரியாது. திடீர்னு போம்போது கல்ல விட்டு எறிவான். ஏன்னு கேட்டா, அந்த சாதி வெறி இருக்கும். இப்ப நான் ஆரம்பத்தில சொன்னேங்க, தலைவரை வந்து கொலை வெறி தாக்குதல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. எதுக்கு சொன்னேன்? தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்புவாய்ங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஏன்னா, சாதிய சமூகமாக தான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து அங்கீகாரம் அடைவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எங்க தலைவரே மேடைக்கு மேடை சொல்லுவாரு. ஒருத்தன் வந்து ஒரு 100 கிலோ தூக்குனா தான் அதுல வந்து உலக சாம்பியன் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்க முடியும். ஆனா நாங்க 150 கிலோ தூக்குனா தான் எங்களுக்கு அந்த பட்டமே கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஏன்னா எங்கள வந்து பிறப்பாலேயே வந்து ஒதுக்கப்பட்டு ஒரு மூலையில வைத்திருக்கிறார்கள். அத ஒழிச்சு நாங்க எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து, நாங்கள் வெறும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்குவதற்கே எங்களுக்கு 25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனா அப்படி உருவாக்கி இன்னைக்கு ஏதோ ஒரு திராவிட கட்சிகளுடைய நிழல்ல இருந்து தான் இன்னைக்கு விசிகா வளர்ந்திருக்காங்க. அந்த நிழல்ல இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை தனியா தனி தொகுதியிலயோ, இல்ல பொது தொகுதியிலயோ எம்பிக்கான பதவியில இவங்க கூட்டணி இல்லாம நின்றிருந்தா இன்னைக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குமான்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல. அதாவது நீங்க இப்படி பார்க்குறீங்க. இது உங்களுடைய பார்வை. நான் இப்படி சொல்றேனே, இப்ப நாங்க வந்து 40ல வந்து 2 நாங்க வெற்றி பெற்று இருக்கிறோம். அது அவங்க ஓட்டு எங்களுக்கு கிடைத்திருக்கும். இப்ப 38 தொகுதியில மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்குல்ல, கூட்டணி கட்சிகள். அது யாருடைய ஓட்டு? அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இப்ப வந்து நமது பாமகவுடைய வேட்பாளராக தருமபுரியில பெண்மகள் நின்டாங்க. யாருன்னு தெரியுதா? அன்புமணி ராமதாஸோட மனைவி. எல்லா பகுதியிலும் வெற்றி பெற்று வந்தார்கள். ஆனால் அரூர் தொகுதியில வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில பயங்கரமான வீழ்ச்சி. அந்த அம்மா 40 சம்திங் எடுத்திருக்கிறாங்க. ஆனா எதிராளி காங்கிரஸா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளர் வந்து 85 ஏறக்குறைய டபுள் வாங்கியிருந்தார்ல ஓட்டு. அங்க இருக்கிற ஓட்டு பூரா என்ன யாருடைய ஓட்டு? விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு. அப்ப அவர் வெற்றி பெற்றதற்கே காரணம், பாமக தோற்றதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு. அது மாரி பல பகுதியை நான் சொல்ல முடியும். கடலூர், மதுரையில வந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே அதிகமான ஓட்டு வந்து சோழவந்தான் தொகுதியில தான் இருந்து கிடைத்திருக்கிறது. அங்கு தலித்துகள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அத அமைச்சரே சொல்லுகிறார். மூர்த்தி அமைச்சரே இன்னைக்கு சொல்றாருங்க. வெற்றி பெற்றதுமே முதல்ல அவர் தான் இது பண்றாரு. பேட்டி குடுக்குறாரு. பேட்டில என்ன சொல்றாரு? எங்க இதுல வந்து வெற்றியில வந்து சோழவந்தான் பகுதியில வந்து அதிகமான ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் ஓட்டின் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது தரவுகள் கிடைத்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட தரவுகளை வைத்து பார்க்கப்படும் பொழுது, எங்களால் அவர்களுக்கும், அவர்களால் எங்களுக்கும் பயன் கிடைத்திருக்கிறது. நீங்க அப்படித்தான் பார்க்கணும். இப்ப நாங்க அவர்கள வந்து சேர்ந்து தான் இருக்கிறோம். அவங்கள சார்ந்து நாங்க இருக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேர்ந்து இருப்பது வேற, சார்ந்து இருப்பது என்பது வேற. நாங்கள் சார்ந்து இருக்கவில்லை. அவரோடு சேர்ந்து களமாடுகிறோம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அப்படி சேர்ந்து நின்னும் இன்னைக்கு ஒழிக்க முடியலல்ல சனாதனத்தை. ஒழிச்சிருவோம்ல. அது பெரிய அரக்கன்ல. சனாதனம்ன்றது சாதாரண விஷயமா? பெரிய அரக்கன். அந்த அரக்கனை எதிர்த்து நாங்கள் போராடும் பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயமா. ஆனா இப்ப இந்த வெற்றிய பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இது இப்படியே தொடருமா? அப்படிங்கிறத நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கேள்வியான்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த வெற்றி தொடருமா? ஏன்னா மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து பெற்ற பிறகு, திரும்பவும் திராவிட கட்சிகளுடைய நிழல்லேயே இருக்கணுமா? திராவிட கட்சிகளுடைய கூட்டணியில இருப்பாங்களா? இல்ல தொடர்ந்து நகர்ந்து வந்து தனியா போராட ஆரம்பிப்பாங்களா? எங்களுடைய எண்ணம் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதல்வர் ஆகணும், இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்றதை விட அதுவும் தேவைதான். அதை விட இந்த மக்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். இப்ப பெண்மகள் நீங்க வந்து கம்பீரமா அப்படி உட்கார்ந்து நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்னா, நீங்க மட்டும் வளர்ந்தால் பத்தாது. உங்களைப் போல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்குமே வெற்றி கிட்ட வேண்டும். அப்படிதான் எங்களுடைய போராட்டம். வெறும் தலித்து நீங்க வந்து நினைக்கக்கூடாது. அவனும் இந்த பூமியில் பிறந்திருக்கான்ல, அவனுக்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கிறதுக்கான தேவைகள் இருக்குல்ல. ஆனா அவனுக்கு கிடைக்காம ஒதுக்குறாங்கல்ல, அவன நசுக்குறாங்கல்ல. அப்ப அவனுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம். அப்ப எங்களுடைய நோக்கம் என்பது அரசியல் விடுதலை தேவைதான். அதை விட சமூக விடுதலை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்ப எங்கள் பயணம் வந்து மிக கடுமையான பயணம் தான். மிகவும் கரடு முரடான பயணம் தான். மிகவும் பிரச்சனையான பயணம் தான். இருந்தாலும் கூட இந்த பயணத்தில் ஆரம்பிக்கிறதே கஷ்டம். இப்ப நீங்க பிளேன நீங்க பார்த்துட்டு எடுத்ததுமே மேல ஏறாதுல்ல. ரன்வேல கொஞ்ச நேரம் ஓடி தானே மேல ஏறுது. இப்ப இந்த அதிகாரம் என்பது ஒரு ரன்வேல ஓடுற மாரி தான். நீ மேல புடிச்சிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இலக்குல போய் நேரா நாங்க அடைஞ்சிருவோம். எங்க தலைவர் வந்து சொல்லுவாருங்க, "அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்." அப்படின்ற ஒரு படிநிலை. முதல்ல அமைப்பாய் திரண்டோம். தெரியும் உங்களுக்கு. இப்ப திருச்சி மாநாடுலாம் எவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு மாநாடு நடத்தணும்னா, சாராயத்த குடுக்கணும். ஒரு மாநாடு நடத்தணும்னா ரூ. 1000 குடுக்கணும். பிரியாணி குடுக்கணும். அப்பதான் வருவாங்க. அப்புறம் நாங்க அப்படி இல்லையே.
பல லட்சம் பேரை நாங்கள் திருச்சியில் மாநாட்டு நடத்தி நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுதான் அமைப்பாய் திரண்டோம். இப்ப நீங்க சொன்னது போல தேர்தல் அங்கீகாரத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். அப்ப அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் அடைந்து விட்டோம். இனி அதிகாரத்தை வெல்லுவோம். பொறுத்திருந்து பாருங்க. அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது. அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. நடத்தி காட்டுவோம்ல. இல்ல இதுக்கப்புறம் உங்களுடைய குரல் வலுவா இருக்கும்னு எதை வச்சு நம்பலாம் நாங்க? இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டா நான் பாராட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்கள் குரல் கொடுப்பதுதானே எங்க வேலையே. ஊமைகளின் குரலாத்தானங்க நாங்க இருக்கிறோம். இல்ல மக்களுக்கான ஊமை குரல் மக்கள் வந்து பேச மக்களுக்கான முடியாத குரல் மக்கள். அப்படிங்கறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதுல எந்த மறுப்பும் கிடையாது. திருமாவர்கள் முன்னாடி நிக்கிறார் எல்லாத்துக்கும். என்னுடைய கேள்வி, கட்சிக்காக என்ன குரல் கொடுக்குறீங்க? இப்ப கட்சியில தனி தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னா பொது தொகுதி கொடுக்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய குரல் இல்ல, எங்களை நீங்க ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்றது நீங்க கேட்க அதாவது அந்த மாட்டேங்கிறீங்க. காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காலங்கள்லாம் ஒரு மோசமான காலகட்டங்கள் தான். அது முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க அங்கீகாரம் அடைந்து விட்டோம். இனி பாருங்க. அதான் நான் சொல்றேன்ல. ரன்வேல போகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மேல பறந்துட்டோம்ல. அப்ப பறந்துட்டோம்னா நீ எல்லாமே சிறப்பா தானே அமையும். அதாவது உண்மையிலேயே வந்துங்க எந்த ஒரு அமைப்புமே கட்சி அப்ப இவ்வளவு மட்டுமல்ல. நாள் கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கீங்களா? இப்பதான் பறக்க போறீங்களா? அப்படி இல்ல அதுவும் எடுத்துக்கலாமா ஒரு அத? காலங்கள்ங்க. இப்போ ஒரு விதை இருக்கு. நீங்க விதைய பார்த்து அது பெரிய அரச மரமா இருக்கும். பெரிய ஆலமரமா இருக்கும். அது விதைக்குள்ள இருக்கான்னு நீங்க கேட்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஆலமரம். ஆனா விதை தானே சிறுசு தானே. அத போய் மண்ணுக்குள்ள தானே வச்சு நீங்க அமுக்குறீங்க. மண்ணுக்குள்ள தானே வச்சு இது பண்றீங்க. அப்புறம் வந்து நல்லா அதுக்கு உரம் போடுறீங்க. வளருதுல்ல. அப்ப அந்த மரம் வளர்ந்து பெருசா ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு, அதில பூக்கள் பூப்பதற்கு ஒரு காலம் வேணும்ல. அந்த காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க அப்படித்தான் பார்க்கணும். அதாவது ஒரு 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 அறிஞன் சொல்லுவான் நினைக்கிறேன். யாரு ஐ திங்க் அ மாவோ சொல்லுவாப்புல. அதாவது விதை வைத்தவன் உறங்கியிருக்கலாம். ஆனால் விதை உறங்குவதில்லை. உண்மதானே? அப்ப எங்க தலைவர் ஒரு பெரிய விதைய விதைத்திருக்கிறாருங்க. அது கோட்பாட்டு ரீதியான ஒரு கருத்தை விதைத்திருக்கிறார். அப்போ பயங்கரமான விருட்சமாக, நிச்சயமாக வருங்காலங்களில் அது மலரும். அது தமிழக முதல்வராக கூட வரலாம். ஏன் இந்தியாவுடைய பிரதமராக கூட வரலாம். இவ்வளவு வாய்ப்புகள் காத்து இருக்கிறது. அதனால நீங்க வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி, திராவிட கட்சிகள் எதிர்க்கிறாங்க. பாஜக, காங்கிரஸ்ன்னு தேசிய கட்சிகள் எதிர்க்கிறாங்க. தனித்துவமா இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிய வந்து நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலயும் எதிர்த்தது கிடையாது. திருமாவர்கள பத்தியும் சீமான் அவர்கள் பேசியது கிடையாது. ஏன்னா, அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு தான் நெறைய பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது? அதாவது நீங்க சொன்னதைப் போல அ எங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நான் நடத்தின ஒரு நிகழ்ச்சியிலேயே, எங்க தலைவருக்காக இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக அ பிறந்தநாள் விழா நடத்தும் பொழுது, அதிலேயே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார்கள். அது பேசும்பொழுது அவர் என்ன பதிவு செய்தார் என்றால், நான் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்றால், தமிழ் தேசியத்தை நான் மேதகு பிரபாகரனிடமிருந்தும், எழுச்சி தமிழிடமிருந்தும் தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். அந்த ரெக்கார்டு இன்னமும் அப்படியே என்ட்ட இருக்குது. அவ்வளோ புரிதல் இருக்குது. இப்ப நான் கூட சில நேரங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றியோ, அண்ணன் சீமானை பற்றியோ ஏதாவது பேசியிருந்தாங்க கூட என்னை கூப்பிட்டு நேரடியாகவே கண்டிப்பாரு. "நீங்க அவர பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது. அவரும் தமிழ் தேசியத்திற்காக போராடுகிறார். நீ ஏன் அப்படி பேசுறீங்க?" அப்படின்னு என்னை சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவ்வளவுக்கு புரிதல் உள்ள இரு மாபெரும் தோழர்கள்ன்னு சொல்லலாம். அண்ணன், தம்பி என்பதை விட இருவருமே கொள்கை ரீதியான ஒரு தோழர்கள் தான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, வருங்காலங்கள்ல வந்து நடக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி தேவையில்ல. நடக்கலாம். நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாகத்தான் இருக்குது. ஆனா இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த வாய்ப்புகள் இப்பயே நம்ம சொல்ல முடியாது எதையுமே. ஏன்னா இப்ப விஜய் கூட வந்து 2 பேருக்குமே பாராட்டு சொல்லியிருக்கிறார். அவரும் அரசியலுக்கு வருகிறார். அப்ப விஜய், எழுச்சி தமிழர், சீமான், இன்னும் ஏனைய கட்சிகள் எங்கள் தலைமையில் கூட ஒருங்கிணைக்கலாம். அவர்கள் வந்து எழுச்சி தமிழரை முதல்வராக கூட அறிவிக்கலாம். ஏன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு டெல்லி சீமான் தான் அதுல தெளிவா சொல்லிட்டாருல்ல. எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறத அமைப்போம் அப்படின்ட்டு. அது அவங்களுடைய ஆசைங்க. அவங்க ஆசையில போய் நம்ம வந்து எதுவும் மண்ணள்ளி போடக்கூடாது. இல்ல அதுக்கு நம்ம வந்து எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் சரி, கள ரீதியாகவும் சரி, ஒரு வலிமையான அமைப்பு எதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தில் ஒரு வலிமையான கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் தான். கருத்தியல் வலிமை இருக்குது. அதே நேரத்தில கள வலிமையும் இருக்குது. எங்க மேல இருக்கிற ஒரே ஒரு முத்திரை வந்து, இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துகள் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கு. நான் அத மறுக்கல. ஆனா அந்த முத்திரை வந்து இப்ப மாறி, அனைத்து ஜனநாயக சக்திகளும், தோழமை சக்திகளும் எங்களை நோக்கி வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் என் கட்சியில ஒரு எம்எல்ஏ தான் எஸ்.எஸ். பாலாஜி, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். என் கட்சியில ஒரு எம்எல்ஏ தான் ஆனூர் ஷானவாஸ். அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். அது மாரி பல தோழர்கள் இருக்கிறார்கள். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள். உங்களைப் போல பெண் மகள்கள் ஏறக்குறைய 10, 12 பேர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள்.
அவ்வளவு கட்சி வளர்ந்து வருகிறது. பிராமணர்களும் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். இன்னும் கள்ளர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா எல்லா சமூகத்தை சார்ந்த இருக்கிறார்கள். அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது, அனைவருமே அதாவது இன்னும் சொல்லப்போனா யார் யாரெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ, நசுக்கப்பட்டார்களோ, சில்லென சில்லென வந்து ஒரு தூக்கி எறியப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாருமே ஓரணியில் எங்கள் பின்னால் திரண்டு நிற்கிறார்கள். அப்போ வருங்காலங்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இத்தனை அ, சமூகத்தை சார்ந்தவர்களும் கட்சிக்குள்ள இருந்தும் இன்னைக்கு இவ்ளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சும் வளர்ச்சி அடைந்தும் கூட மக்கள் மனசுல பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இவங்க வந்து தலித்துகளுக்கான கட்சி, இவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் போராடுவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல, அதை அது எப்படி உடைக்க போறீங்க வருங்காலத்துல? எப்பயோ உடைச்சாச்சு. நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. உடைச்சு முடிச்சாச்சு. அந்த பிரச்சனைலாம் இப்ப தீர்ந்து போய்விட்டது. ஆனால் அதே நேரத்தில வந்து நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறவங்க தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே தேவை. இப்ப நீங்க ஒரு தாயா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்குது. அதுல நோஞ்சான் குழந்தைக்கு தானே நீங்க அதிகமான உணவை நீங்க வழங்குவீங்க. இது ஒரு தாயுடைய செயல்பாடு தானே. இப்ப எங்க தலைவர் தாயாக இருந்து தமிழகத்தை பார்க்கிறார். அப்ப அதுல யார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது. அதுக்காக போராடுகிறார். அதுக்கடுத்து யாரு? சிறுபான்மை மக்கள். அதுக்கடுத்து யாரு? எம்பிசி, பிசி, இன்னும் பகுஜன் மக்களுக்காக போராடுகிறார். அதில எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லாத ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், எங்கள் கட்சியை நோக்கி வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு எல்லா பேரும் வரமாட்டாங்கல்ல. வேளச்சேரி தீர்மானம் என்பது என்ன? எல்லா சாதிக்காரர்களும் எங்கள் கட்சியை நோக்கி வரலாம். 2007ல உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் தலித்துகள் மட்டும் தான் இருந்தது. இப்ப அப்படி இல்லைல. எல்லாரும் வர்றாங்கல்ல. இப்ப வந்து ஆதவன் அர்ஜுன் ஒருத்தர்ட்ட நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்க. என் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் என்ன தலித்தா? இல்லைல. இது மாரி பல பேர நாங்க சொல்ல முடியுமுங்க. பல பேரு. இன்னைக்கு அவர் வந்து கிளைம் பண்றார்ல. எங்களுடைய சப்போர்ட் இல்லாம யாரும் இனிமே ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாது. மந்திரி சபையில் நாங்கள் வந்து உட்காருவோம் அப்படின்னு ஒரு தலித் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசுவதை விட, தலித் அல்லாத ஒரு இளைஞன் வந்து பேசுகிறார் என்றால், இது வரலாற்றில் வெற்றி அல்லவா? இது சிறப்பு அல்லவா? நீங்க அப்படி தானே பார்க்கணும். இப்ப நாங்க சொல்லலாம்ங்க. நாங்க தலித்து தான். நாங்க சொல்லலாம். எங்கள் தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவோம் என்பதை விட, தலித் அல்லாத ஒரு இளைஞன் வந்து எழுச்சி தமிழுடைய தலைமையில் தான் நாளை அரசு ஆட்சி உருவாகும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்கிறாருன்னா, அது எவ்வளவு பெரிய வெற்றி? நீங்க இப்படி கேள்வி கேட்கலாமா? நீங்க தானே கேள்வி எடுத்திருக்கிறீங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்ப நீங்களே கேட்பது என்பது எங்களை நீங்க நக்கல் பண்ணுகிறீர்களா? அப்படி எங்களுக்கு தோணும்ல. இல்ல, இல்ல. நீங்க அப்படி பார்க்க வேண்டாம். நான் பொதுவான பார்வையில இருந்து கேட்டேன். இந்த பக்கம் இப்ப நீங்க 3வது பெரிய கட்சியா தமிழகத்துல இருக்கீங்க. வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜகவுடைய தரப்புல இருந்து பார்க்கும்போது, நாங்க 11% வாக்க வந்து இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல எடுத்துட்டோம். அதனால நாங்க தான் 3வது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு கிளைம் முன்னாடி வைக்கிறாங்க. நெறியாளர் அவர்களுக்கு நான் ஒரு கருத்த வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரைக்கும் எந்த சேனலையும் நான் சொல்லல. இப்ப வந்து நான் ஒண்ணு தெளிவுபடுத்துறேன். இப்ப நாங்க நெனைச்சோம்னா, எல்லா தொகுதியிலும் நிக்க முடியும். எல்லா தொகுதியிலுமே ஓட்டு வாங்க முடியும். இப்ப 8 விழுக்காடுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது என்ன 8 விழுக்காடு, இது என்ன 11 விழுக்காடு. இத விட கூட கூட வாங்க முடியும். அவ்வளவுக்கு எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், சிறுபான்மை மக்கள், இன்னும் எம்பிசி, இன்னமும் பிசில இருக்கிற சில ஜனநாயக சக்திகள், ஏன் எஃப்சில இருக்கிற சில ஜனநாயக சக்திகள் கூட எங்களை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நிற்பதற்கான எங்களிடம் வேட்பாளர் கூட இல்ல. பொருளாதார வலிமை கூட இல்ல. அதானே இங்க பிரச்சனை. எங்க தலைவர் சொல்லுவாரு, "நான் மேடைக்கு மேடை சொல்லுவது, நான் தொண்டர்களை தேடி வரவில்லை. தலைவர்களை தேடித்தான் வருகிறேன். நான் தலைவர்களை உருவாக்குவதற்காக தான் போராடிக் கொண்டிருக்கிறேன்." சொன்னாரா? சொல்லலையா? நீ கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையா? அப்ப அவ்வளவுக்கு இன்னமும் எங்க கட்சியில வந்து பொருளாதார வலிமை உள்ள தலைவர்கள் வரவில்ல. இல்ல அததான் கேட்கிறேன். அந்த தலைவர்கள் அப்படிங்கிறது வெறும் எம்எல்ஏக்கள், எம்பிக்களோட அடங்கிடுதுல்ல. அதற்கு மேல ஒரு அமைச்சர் பதவியோ அது கிடைக்க மாட்டேங்குதே. பொறுத்திருந்து பாருங்கள். இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். காத்திருக்கும் வரை காற்றென்றே இருக்கட்டும். புறப்பட்டு 35 விட்டால் ஆண்டுகள் புயலென்று ஆச்சு புரிய சார். வைப்போம். மேத்தா சொன்ன கவிதை. காற்றிருக்கும் வரை காத்திருக்கும் வரை காற்று என்றே எங்கள் பெயர் இருக்கட்டும். புறப்பட்டு விட்டால் புயல் என்று புரிய வைப்போம். அதே புரிய வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்ப எங்க கட்சியில. பேசுறாங்களாங்க. இப்ப இப்ப நீங்களே கேள்வி கேட்கிறீங்களே, எப்பங்க அமைச்சராக போறேன்னு கேட்கிறீங்களே. அதிவிரைவில் நடக்கும். வருகின்ற 2026ல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. முதல்ல எத்தனை பொது தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாமா? பொறுத்திருந்து பாருங்க. 2026ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை கூட்டணி பிளவுபட வாய்ப்பு இருந்தா விஜய் அவர்களோட இணைந்து செயல்பட தயாரா ஏன் இருக்கு. நல்லா தாங்க போயிட்டு இருக்கு கூட்டணி. ஏங்க நீங்க திடீர்னு இப்படி குழப்பத்தை உருவாக்குறீங்க? அப்பலாம் ஒண்ணும் இல்லங்க. இல்ல இல்ல ஏங்க உங்க விஜய் வந்து தலைமையில இங்க பாருங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். விஜய் நான் குறைச்சு மதிப்புன்னு தப்பா எடுக்க வேண்டாம். விஜய் என்ற ஒரு சினிமா நடிகர் கட்சிய ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சிய போய் முந்தானையத்தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவுதான். கட்சியோடைய கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? உண்மையிலேயே ஒரு பிஜேபியுடைய பி டீமா? இல்ல சங்கியா? இல்ல உண்மையிலே ஜனநாயகத்திற்காக போராடுகிறாரா? சொந்த அப்பனே இல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இதே விமர்சனம் தான் வச்சாங்க. பாஜகவினுடைய பி டீமா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வளர்ந்து 8% தமிழ் தேசியம் மட்டுமே பேசி பாஜகவை எதிர்த்து ஒரு மாநில கட்சியை அந்த அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. ஓட்டு வாங்குறத மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னும் செயல்பாடு நெறைய இருக்குங்க.
இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். அதுக்கு பின்னாடி இவங்க தமிழ் தேசியத்தை உண்மையிலே உள்வாங்குறாங்களா, போராடுறாங்களான்னு பார்க்கணும். வாயில எல்லாம் சவுடால் அடிக்கலாம். சவுடால் பேசுறதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அதுக்காக நான் அவர சீமான சொல்லி நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. சரிங்களா? சவுடால் நெறைய பேசலாம். ஆனால் உண்மையிலேயே அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த மக்களுக்காக பாடுபடுகிறார்களா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின். நடிகர் விஜய் பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர என்னத்த சொல்றது? அவர் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன செய்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு கொள்கை வரட்டும். கொள்கை என்ன அறிவிக்கிறாருன்னு பார்ப்போம். சொன்னார் அம்பேத்கர படிங்க, பெரியார படிங்கன்னாரு சிறப்பு தான். ஆனா அது வந்து அவருடைய கொள்கை கோட்பாட்டுல இருக்கா, செயல்பாட்டுல இருக்கான்னு பார்ப்போம். நிச்சயமாக அது மாரி நடந்தால் நிச்சயம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் மேலயும் இருக்குல்ல. அப்ப அத எப்படி பார்க்கலாம் அந்த ஒரு போட்டிய? இல்ல சில பேர் என்ட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல. காதில் வர்ற செய்தியெல்லாம் நம்ம விஷயமா பேசக்கூடாதுன்ற கொள்கை உள்ளவன் நானு. ஆனா வந்துச்சு. இப்ப சீமானுக்கு வந்து இவ்வளவு ஓட்டுக்கள் வந்ததுக்கு 8 விழுக்காடு வந்ததுக்கு கூட காரணம், விஜயுடைய ரசிகர் தான் போட்டிருக்காங்க ஓட்டு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்கள மாரி நெறியாளரோ, இல்ல உங்கள மாரி சில கருத்தாளர்கள் என்ட்ட சொன்ன செய்தி அதுதான். இன்னைக்கு வந்து சீமானுக்கு இவ்வளவு ஓட்டு அதிகமான காரணமே, விஜயுடைய ரசிகருடைய ஓட்டுக்கள் தான். அவருக்கு 4 விழுக்காடு, 5 விழுக்காடு வரலாம். இந்த மிச்ச விழுக்காடு பூரா அவங்க விழுக்காடுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. ஓ! அப்ப அதனால பாட்டு மூலமா நடிகர் விஜய் மைக்க எடுங்க அப்படின்னு சொன்னது நாம் தமிழர் கட்சிக்கு தானோ? அப்படி என்னன்னு தெரியல. எடுத்துக்கலாமா? ஏதோ வந்து நான் இங்க பாரு யாரா இருந்தாலும் இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்தார். வறுமையை ஒழித்தார். ஊழலை ஒழித்தார். சாதியை ஒழித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்ல. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நிச்சயமா அதெல்லாம் செஞ்சா சிறப்பு தான். ஆனா பட் செய்றாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். கொள்கை பிடிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு? கொள்கை பிடிப்பு தான் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னார்லங்க. எல்லாம் படிக்கணும்னார்ல. நான் தான் ஒழுங்கா படிக்காம போயிட்டேன். நீலாம் ஒழுங்கா படிங்கப்பான்னு படிக்கிற மாணவர்கள பார்த்து சொல்றாரா அம்பேத்கர சொல்லுங்க. படிக்கணும், பெரியார ம். படிக்கணும்னு சொல்றாரு. மதவாத அரசியல் வேண்டாம்ன்றாரு. அப்ப ஊழல்வாத அரசியல் வேண்டாம் அப்போ அப்படின்றாரு. ஒரு ஜனநாயக சார்ந்த ஒரு கோட்பாடு தானே. என்னைக்கு ஒருத்தர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும், தந்தை பெரியாரையும் தனது வழிகாட்டி என்பதைப் போல அவர் சொன்னார்னாலே, அப்ப அது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு தானே. அந்த வகையில தான் பாராட்டுகிறோம். இப்ப திடீர்னு வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். வாழ்த்து தெரிவிக்கும்போது எழுச்சி தமிழருக்கும், அண்ணன் சீமானுக்கும் வாழ்த்துக்கள்னு மொத அவரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் வாழ்த்து தெரிவித்தார். வைரமுத்து கூட இப்ப வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் சிறப்பு தான். பாராட்டுக்கள் தான். அண்ணன் வேல்முருகன் கூட வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவங்க கூட்டணி தான் அது வேற பிரச்சனை. பட் தொடர்ந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அந்த மகிழ்ச்சிய உங்கள்ட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நிச்சயமா. உங்களுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்க போது இப்ப? அதுதான் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும், அடுத்த தலைமுறை அணியமாக்கும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப அடுத்த தலைமுறையை அணியமாக்கணும். இளைஞர்கள வந்து இன்னமும் வீரியமாக கட்சியை நோக்கி நாங்கள் கொண்டு வர வேண்டும். இன்னும் கட்டமைப்பை வந்து மறுசீரமைப்பு செய்வதாக எங்க தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறார். இப்ப அதில மறுசீரமைப்பு செய்து, புதிய புதிய சக்திகளை எல்லாம் நாங்க கொண்டு வருவோம். உங்களை மாரி பெண்களை எல்லாம் அதிகமான அதிகாரத்த நாங்க குடுப்போம். ஏன்னா இன்னமும் பாஜகவ பொறுத்தவரைக்கும், நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும், பூத் லெவல்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அங்க வந்து அவங்களுக்கு ஆட்கள் கிடையாது. கடந்த தேர்தல்லயே அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல்ல. ஸோ அந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்கள போட்டு, அதுக்கான கட்டிடம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்ட போறீங்களா எப்படி? இப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடி, நீங்க யார போய் இன்டர்வியூ எடுத்தீங்க? என் கட்சியை சார்ந்த துணை பொதுச்செயலாளர போய் இன்டர்வியூ எடுத்தீங்களா? அவர் எதுக்கு நாங்க வச்சிருக்கிறோம் கட்சியில உங்களுக்கு தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒண்ணு வைத்திருக்கிறார். அவருடைய வேலை என்ன? இந்த தேர்தல்லையே பூத்து கமிட்டிக்கான அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து வந்து, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடுத்தபடியாக சென்னையில ஒரு பெரிய நிகழ்வு நடத்தினோம்ல. எல்லாம் மிரண்டு போயிட்டாங்கல்ல. அவர் தானே அத ஆர்கனைஸ் பண்ணாரு. நாங்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னமும் சொல்லப்போனா பூத்துல போய் உட்கார்ந்திருக்கிற 6 விடுதலை சிறுத்தைகள் தான். வால் போஸ்ட் ஒட்டுறது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். கொடி பிடிக்கிறது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். நான் எல்லா கட்சியும் சொல்றேன். இப்ப அவங்கள பூரா ஒரு குடையின் கீழ நாங்க கொண்டு வர்றோம். கூட்டணியில இருந்தாலும் ஒரு குடையின் கீழ கொண்டு வரும்பொழுது, வருங்காலத்தில வந்து நீங்க நினைப்பதைப் போல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். நிச்சயமா. வெறும் போஸ்டர் ஒட்டுறதுக்காகவும், கொடி பிடிக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாம, ஒரு ஆட்சி அதிகாரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து உட்காரணும். அனைவருக்கும் சமமான ஒரு அது அரசியல நிச்சயமா கொடுக்கணும். நடக்குமுங்க. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவே அதாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரம் தான் உங்களுக்கான தீர்வு. ஏன்னா அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் எதுன்னா, ஆட்சி அதிகாரம் தான். ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்ன்னு ஒரு பெரிய அறிஞன் சொன்னேன். கருப்பின போராளி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு சொல்ற காலத்தில கருப்பு மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்கன்னு அமெரிக்கால சொன்னாரு. அவர் சொல்லும்போது என்னமோ சிரிப்பா சொல்றாரு அப்படின்ற மாரி நெனச்சாய்ங்க. ஆனா இப்ப வருங்காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒபாமா வரலையா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்ல. மார்ட்டின் லூதர் கிங் என்ற பேரறிஞன். அவர் என்ன சொன்னாரு? ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்.
என்னடா உன்னுடைய ட்ரீம்ஸ்ன்னு கேட்கும்போது, ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் வருங்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு. அதுமாரி நாங்க இப்ப சொல்றோம். அதிவிரைவில் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழகத்தை நாங்க வென்றெடுப்போம். GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.